ஹாய் காய்ஸ், இந்த உலகத்திலேயே ரொம்ப சேஃபா யாருக்கும் தெரியாம வேற யாருக்காவது பணம் அனுப்பணும்னு நீங்க நினைச்சிருக்கீங்களா? அப்படி நினைச்சிருந்தீங்க அப்படின்னா எதுல போய் பணம் அனுப்பியிருப்பீங்க? கண்டிப்பா எல்லாருமே பெரிய பெரிய பேங்க் மூலியமா அனுப்பியிருப்பீங்க. ஆனா நீங்க அப்படி பேங்க் மூலியமா அனுப்புற பணம் மேக்சிமம் அந்த பேங்க் சுத்தி உள்ளவங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனா பிட்காயினை யூஸ் பண்ணி வேற யாருக்காவது பணம் அனுப்பணும்னு நினைச்சீங்கன்னா அது உங்களுக்கும் அந்த சைட்ல இருந்து உங்க பணத்தை கலெக்ட் பண்ற இன்னொருத்தருக்கு மட்டும்தான் தெரியுமே தவிர வேற யாருக்குமே தெரியாது. பொதுவா இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த பிட்காயின்னா என்ன, இந்த பிட்காயின் மூலமா நம்ம என்னென்னலாம் பண்ணலாம், அப்புறம் இந்த பிட்காயின் மூலமா நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நீங்க முதல்ல லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரிதிங் சேனலுக்கு வந்திருந்தீங்க அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. முதல்ல இந்த பிட்காயின் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எப்போ யார் ஆரம்பிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா 31 அக்டோபர் 2008 சட்டோஷி நாகமோட்டோ அப்படிங்கிற ஒருத்தர் தான் இந்த பிட்காயினை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. இந்த சட்டோஷி நாகமோட்டோ அப்படிங்கிற ஒருத்தரோட நேம் மட்டும் தான் தெரியுமே தவிர இவர் எங்க பிறந்தாரு, இவர் எந்த ஊரு, இவர் எப்படி பிட்காயின் சிஸ்டத்தை ஆரம்பிச்சாரு அப்படிங்கிற எந்த ஒரு விஷயமுமே யாருக்குமே தெரியாது. ஆனா இவர் தான் இந்த உலகத்துல பிட்காயின் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு, அந்த பிட்காயினை எப்படி யூஸ் பண்ணணும் இவர் தான் முதல்ல சொல்லியிருக்காரு. ஆனா இவர் சொன்ன அந்த வருஷம் 2008 பிட்காயினுக்கு அந்த அளவுக்கு வேல்யூ கிடையாது. ஆனா இப்போ இந்த பிட்காயினோட ரேட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பிட்காயின் 26 லட்சம். இந்த பிட்காயினை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பேசிக்கான பேங்கிங் சிஸ்டம்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம இந்தியால இருக்கோம், இந்தியால இருக்கிற ஃபுல் மணி கண்ட்ரோல் எல்லாமே ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாட்ட தான் இருக்கும். நீங்க எந்த பேங்க்ல இருந்து யாருக்கு எவ்வளவு பணம் அனுப்புனாலும் அது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு போயிட்டு தான் மத்த பேங்குக்கு போகும். இப்போ இந்தியால எப்படி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோ அதே போல யூஎஸ்ல சென்ட்ரல் பேங்க் ஆஃப் யூஎஸ். நீங்க யூஎஸ்ல எந்த பேங்க்ல இருந்து எந்த அக்கௌண்ட்டுக்கு மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணாலும் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் யூஎஸ்க்கு வந்துட்டு தான் மத்த பேங்குக்கு போக ஆரம்பிக்கும். இப்படி இருக்கும்போது பிட்காயின்ல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிட்காயினுக்கு யாருமே ஓனர் கிடையாது. எப்படி இந்தியாவோட ஃபுல் மணி கண்ட்ரோல ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வச்சிருக்காங்களோ அந்த மாதிரி எந்த ஒரு கண்ட்ரோலும் இந்த பிட்காயினுக்கு கிடையாது. அப்புறம் எப்படி இந்த பிட்காயின் சிஸ்டம் எடுக்குதுன்னு பாத்தீங்கன்னா டீசென்ட்ரலைஸ்டு சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சுதான் இந்த பிட்காயின் அப்படிங்கிறது ஒர்க் ஆகுது. இந்த பிட்காயினை கிரிப்டோ கரன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த பிட்காயின் ஒரு காயினாவோ ஒரு பணமாவோ இருக்காது, அது ஒரு இமேஜினரியான கரன்சி. நம்ம அந்த பிட்காயினை வாங்கிட்டு ஆன்லைன்ல மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். சரி, இப்போ நீங்க பிட்காயின் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அது எப்படி வாங்கலாம் அப்படிங்கறத பார்ப்போம். இந்த பிட்காயினை வாங்குறதுக்கு ரெண்டு வழி இருக்கு. ஒரு பிட்காயினோட விலை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம பணம் கொடுத்து வாங்குறது முதல் வழி. ரெண்டாவது வழி என்னன்னு பாத்தீங்கன்னா மைனர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மைனர்ஸ் அப்படின்னா யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த மைனர்ஸ் தான் பிட்காயினை உருவாக்கி அவங்களே வச்சுக்க முடியும். அதாவது ஏன்னு ஒருத்தர் இருக்காரு, பின்னு ஒருத்தர் இருக்காரு. இந்த ஏ அப்படிங்கிற ஒருத்தர்ட்ட பிட்காயின் இருக்கு. அவர் என்ன நினைக்கிறாருன்னா இந்த பிட்காயினை பி அப்படிங்கிற ஒருத்தருக்கு விற்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இப்படி ஏ வந்து பிக்கு விற்கும் போது இடையில மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன் ஒன்னு உருவாகும். இப்படி உருவாகிற மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷனை இந்த உலகத்தில் உள்ள யாரு வேணாலும் சால்வ் பண்ணலாம். இப்படி சால்வ் பண்ணா மட்டும்தான் ஏ வந்து பிக்கு பிட்காயினை விற்க முடியும். இந்த மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளாலாம் இருக்காது, ரொம்பவே டஃபா இருக்கும். அந்த மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷனை சால்வ் பண்ணணும் அப்படின்னா இப்ப லேட்டஸ்டா இருக்கிற கம்ப்யூட்டர்ஸை வச்சு மட்டும்தான் அதை சால்வ் பண்ண முடியும். அப்படி இந்த உலகத்துல யாரு மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷனை சால்வ் பண்றாங்களோ அவங்க தான் ஒரு பிட்காயினை உருவாக்குவாங்க. இப்படி சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஏ அனுப்பின பிட்காயின் பிக்கு போயும் சேரும். அப்படி இந்த மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷனை சால்வ் பண்றவங்களுக்கு பேர் தான் மைனர்ஸ். இந்த பிட்காயின்ல உள்ள மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப ஏ வந்து பிக்கு பிட்காயின் அனுப்புறாரு அப்படின்னா ஏ வந்து அனுப்புறாருன்னு தெரியும், ஆனா யாருக்கு அனுப்புறாருன்னு தெரியாது. அதே போல பி வந்து நமக்கு பிட்காயின் வரப்போகுதுன்னு தெரியும், ஆனா யார்கிட்ட இருந்து வரப்போகுதுன்னு தெரியாது. நீங்க வாங்கினதுக்கும் தடையும் இருக்காது, நீங்க பிட்காயினை விற்றதுக்கும் தடையும் இருக்காது. இப்படி இந்த மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷனை யூஸ் பண்ணி எத்தனை பிட்காயின் ப்ரொடியூஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா 2,10,00,000 பிட்காயின் மட்டும் தான் நம்மளால ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதுக்கு மேல நம்மளால ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. இன்னைக்கு பிட்காயின் மாதிரியே நிறைய விஷயம் வந்திருக்கு. இத்தரியம், லைட் காயின், ட்ரிபிள் அப்படின்னு சொல்லிட்டு பிட்காயின் மாதிரியே பல விஷயம் வந்திருந்தாலும் இது எல்லாமே பிட்காயின் அளவுக்கு ஃபேமஸா இல்ல. சரி, அப்போ இந்த பிட்காயினோட ரேட்டு குறையவே குறையாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ எல்லா கண்ட்ரியும் சேர்ந்து பிட்காயின் லீகல் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ஃபியூச்சர்ல எல்லா கண்ட்ரியும் சேர்ந்து பிட்காயின் இல்லீகல்னு சொன்னா பிட்காயினோட ரேட் குறையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.